இங்க எல்லா பேரும் சொல்றீங்களா? நக்ஷத்ரா. அத்துலாய் நீங்க சொல்லுங்க. சாரி. விஷாமித்ரா. ருத்வா. இனியா. விசாமித்ரா, ருத்ரா, நக்ஷத்ரா. வேதவல்லிமா நீங்க சொல்லுங்க. வேதவல்லி நவநீத கிருஷ்ணன். வேதவல்லி நவநீத கிருஷ்ணன். சூப்பர். ஓகே. ரம்யா, ரகு நீங்க சொல்றீங்களா? ஸ்ரீ சஞ்சனா அரிசாமி. ஸ்ரீ சஞ்சனா. ஓகே. பாகியம் அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய். நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு கூட இன்டராக்ஷன் பண்றதுக்கு அது கொஞ்சம் இதா இருக்கும். சரிங்களா? அடியன் சுவாமி. நீங்க கொஞ்சம் குட்டி குட்டியா சொல்லி கேளுங்க அவங்கள்ட்ட, அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடியன் சுவாமி. பாகியம் ஸ்ரீமதே ராமானுஜாய். ஸ்ரீமதே ராமானுஜாய் நமः. நம்ம போன வாரம் யார பத்தி பார்த்தோம்? திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் யாருடைய அம்சம்? யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. நக்ஷத்ரா சொல்லுங்க. அந்த சாரங்கன்ற வில்ல யார் கையில வச்சிட்டு இருப்பா? அந்த பெருமாள் பேர் என்ன? சூப்பர். நம்ம போன வாரம் திருமங்கை ஆழ்வார் பத்தி பார்த்தோம்ல, இந்த வாரம் நம்ம திருமழிசை ஆழ்வாரை பத்தி பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் எதுக்கு பிறந்தாரு? நம்மலாம் பெருமாள்கிட்ட கூட்டு போறதுக்காக பிறந்தாரு. அப்படி பிறந்து அவரு வளர்ந்ததுக்கு அப்புறம் ராஜாவா இருந்தாரு. பார்த்துட்டு பெருமாளுக்கு பிடிக்கலன்றதுனால குமுதவள்ளி நாச்சார அவதரிக்க செஞ்சு நம்மளோட திருமங்கை ஆழ்வாரை திருத்தி அவரை பஞ்ச சமஸ்காரம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமும் அவரு கொள்ளை அடிச்சிட்டு இருந்தத பார்த்து பெருமாளும் தாயாரும் அழகா ஒரு மணப்பெண் கோலத்துல வந்துகிட்டு நிறைய நகை போட்டுட்டு வந்தாங்க. அத திருமங்கை ஆழ்வானுடைய 4 கூட்டாளிங்க பார்த்துட்டு ஆழ்வார்ட்ட போய் சொல்லுவாங்க. அவரும் கோவமா வந்து நகையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு இருப்பாரு. அவரால தூக்கவே முடியல. என்ன மந்திரம் போட்டோன்னு கேட்கும் போதுதான் பெருமாள் சொல்லுவாரு, நான் மந்திரம் தான் போட்டேன். என்ன மந்திரம்னா நாராயண மந்திரத்தை ஆழ்வானுடைய காதுல சொல்வாரு. உடனே ஆழ்வாருக்கு ஞானம் பிறக்கும். அதுக்கப்புறமேட்டா ஒவ்வொரு பெருமாளையும் சேவிச்சுட்டு கடைசியா அவரோட திருநாட்டுக்கு ஏழ்வார், அதாவது பரமபதத்துக்கே போயிடுவார். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் திருமழிசை ஆழ்வாரை பத்தி பார்க்க போறோம். இவரு யாருன்னா, பெருமாள் கையில 5 ஆயுதம் இருக்கும். அந்த 5 ஆயுதத்துல ரொம்ப அழகா மின்னிக்கிட்டு சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அதமே நல்லா பிரகாசமா இருக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா சக்கரத்தாயுதம். அந்த சக்கரத்தாழ்வானுடைய அம்சமா பிறந்தாரு இந்த திருமழிசை ஆழ்வார். இவர் எங்க பிறந்தாருன்னா, சென்னை இருக்குல்ல, அந்த சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில திருமழிசை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. இப்பெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, நிறைய பில்டிங் இருக்கும், வீடு இருக்கும், கோவில் இருக்கும், இதுதான் நகரம்னு சொல்லுவோம். ஆனா அந்த திருமழிசைன்ற ஊரு அந்த காலத்துல பெரிய காடா இருந்தது. அந்த காட்டுல பார்கவ முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கும் கனகாங்கி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்து மூலமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கண், கை, காலு எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை மாதிரி ஒண்ணு பிறந்தது. இத பார்த்துட்டு இத வச்சுட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே பெரம்புதூர் ஊஞ்சல்லாம் இருக்கும்ல, ஊஞ்சல்லாம் உட்காந்து விளையாடுவோம்ல, பெரம்பு ஊஞ்சல் அதெல்லாம் செய்வாங்கல்ல. அப்படி அந்த பெரம்பனுடைய செடியில அந்த புதர்ல போய் போட்டுருவாங்க. அத அந்த ஊர்ல ஒரு பெருமாளும் தாயாரும் இருப்பாங்க. அந்த கோவில்ல பெருமாள் தாயார் இருப்பாங்க. அவங்க பேரு என்னன்னா, அந்த பெருமாள் பேரு ஜெகநாதன் அப்படின்னு பேரு.
அந்த ஜெகநாத பெருமாளும் தாயாரும் அந்த குழந்தைய அந்த பிண்டத்தை பார்ப்பாங்க. அந்த பிரம்பபுதூர்ல இருக்கக்கூடிய பிண்டத்தை பார்ப்பாங்க. பார்த்த உடனே பெருமாள் தாயாருடைய கண் பார்வையினால அந்த பிண்டத்துக்கு கை கால் முளைச்சு கண் முளைச்சு அழகான ஒரு ஆண் பிள்ளையா வரும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்தோடனே என்ன பண்ணும்? அழும் இல்லையா? அந்த மாதிரி அந்த குழந்தை அழுகுது. அவங்களோட அப்பா அம்மாவும் விட்டு போயிட்டாங்க. அவங்களாலயும் அந்த குழந்தை எதுக்கு அழுவும்? பசிக்காக அழுவும். அவங்களாலயும் பசி தீர்க்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? ஜெகநாத பெருமாள் இல்லையா? கடைசியா கேட்பேன், அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பேரு ஜெகநாத பெருமாள். திருமழிசை ஊர்ல இருக்க பெருமாள் பேரு ஜெகநாத பெருமாள். அவரும் தாயாரும் அந்த குழந்தை முன்னாடி நிக்கிறாங்க. அந்த குழந்தை அழுவத்தை நிறுத்திட்டு அந்த பெருமாளையே பார்த்து அனுபவிக்குது. அதை பார்த்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அழுகத்து நின்னுட்டுன்னு சொல்லிட்டு பெருமாளும் தாயாரும் கிளம்பிட்டாங்க. உடனே மறுபடியும் அழுது. குழந்தைக்கு பசி வந்துச்சு, பால் கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை அழுவத்தை நின்னுடும். ஆனா இந்த குழந்தை ஏன் மறுபடியும் அழுதுன்னா, அதுக்கு பசி அடங்கல. ஃபர்ஸ்ட் பசிக்காக அழுதுது. இப்ப பெருமாளை பார்த்து இந்த பெருமாளை நம்ம விடவே கூடாது, இந்த பெருமாள் கூடயே இருக்கணும், இந்த பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பசி அழுகுது. இந்த அலத்தை கேட்டுட்டு இந்த ரொம்ப கத்தி அழுகுதா. அங்கேயே அந்த பெரம்பெல்லாம் வெட்டிட்டு ஒருத்தவர் இருந்தார். அவரு பேர் என்னன்னா திருவாளன் அப்படின்றதுதான் அவரு பேரு. அவருக்கும் அவங்களோட மனைவி பங்கைய செல்வி, அவங்களுக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. அவர் அந்த பெரம்பெல்லாம் வெட்டிட்டே இருந்தாரா. இந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுது. இந்த குழந்தை அப்ப போய் அந்த குழந்தைய பார்த்தாரு. என்ன இந்த குழந்தை இங்க இருக்கே, யார் இங்க வச்சா? இந்த அழுதுட்டே இருக்கே, நம்மளுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையா, அதனால பெருமாளே நம்மளுக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அவங்களோட மனைவி பங்கைய செல்வி பார்த்ததும் நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பெருமாளே கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த குழந்தை பார்க்க எப்படி இருக்கும்னா, சூரியன் இருக்குல்ல, சூரியன் அதை விட பிரகாசமா இருக்குமா. அவ்வளோ பிரகாசம் அந்த குழந்தைக்கு எங்க இருந்து வந்ததுன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? நான் சொல்லவா? இந்த குழந்தை யாருன்னுடைய அம்சம்னு சொன்ன? யாரா சொல்லுங்க. ஜெகநாதன். அந்த குழந்தை யாருனுடைய அம்சமா பிறந்தது? இப்ப திருமங்கை ஆழ்வார் வில்லனோட அம்சமா பிறந்தாரு இல்லையா? யாருனுடைய அம்சமா பிறந்தது? சரி நானே சொல்றேன். சக்கரத்தாழ்வானுடைய அம்சமா பிறந்தது. சக்கரத்தாழ்வார் எவ்வளவு பிரகாசமா இருப்பாரு. அப்ப அவரோட அம்சமா பிறக்கும் போது அந்த குழந்தை எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அவ்வளோ பிரகாசமா இருந்தது. அது அவங்களோட அப்பா அம்மா திருவாளனும் பங்கை செல்வியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேருனா பார்கவ குமாரர். அவரோட அப்பா யாரு ஃபர்ஸ்ட் சொன்ன? யாகம் வளர்த்தினாங்கல்ல, அவங்க அந்த முனிவர் அங்கதானே யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை பார்த்தாலே அவரோட புள்ள மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தேஜஸ்ல இந்த குழந்தை இருக்கே அப்படின்னு பார்கவ குமாரன்னு பேர் வைப்பாங்க. திருமழிசை ஆழ்வாருக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட வளர்ப்பு தாயும் அவங்களோட வளர்ப்பு தந்தையும் வச்ச பேர் என்னன்னா பார்கவ குமாரர் அப்படின்றத அவங்க பேரு. ஃபர்ஸ்ட் திருமழிசை ஆழ்வாருக்கு அந்த பேர் தான் வச்சாங்க. நான் கடைசியா கேட்பேன், திருமழிசை ஆழ்வாருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். இப்படி இந்த பார்கவ குமாரருக்கு அவர் அழுதுட்டே இருந்தாரு இல்லையா, அவருக்கு ஃபர்ஸ்ட் பால் கொடுக்குறாங்க. பங்கைய செல்வியும் திருவாளனும் அவங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. அவர் அந்த பாலை ஏத்துக்கவே இல்லை. பெருமாளை பார்த்துட்டு, அதாவது ஜெகநாத பெருமாளை பார்த்துட்டு வேற ஏதாச்சும் பால் இனிப்பா கொடுத்தா அவரால சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதனால அந்த பால் அவர் சாப்பிடவே இல்லை. பால் சாப்பிடல, தண்ணீர் குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல, தூங்கவே இல்லை, எதுவுமே பண்ணல. பெருமாளையே நினைச்சுக்கிட்டு தியானிச்சுக்கிட்டு அந்த குழந்தை சந்தோஷமா வளர்ந்துட்டு இருந்தது. அதே ஊர்ல அந்த திருமழிசை ஆழ்வார் வளர்ந்துட்டு வந்தார் இல்லையா,
அந்த ஊர்லயே பிராக்ஞர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. திருமழிசை ஆழ்வானுடைய ஊர் என்னது? சூப்பர். அந்த ஊர்ல பிராக்ஞர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு இந்த குழந்தைய பார்த்தாரு. என்ன இந்த குழந்தை சாப்பிடல, தூங்கல, தண்ணி குடிக்கல, பால் கூட குடிக்கல, ஆனா இது எப்படி உயிர் வாழுது? அப்போ அவரு கண்டுபிடிச்சிட்டாரு, இவரு ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பக்தியா ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்குல்ல, அதுல பால் எடுத்துட்டு போய் குடுக்குறாரு. அந்த பார்கவ குமாரருக்கு பக்தினால குடுக்குறாரு. அவரு பசியனால அழுதப்போ கொடுத்த பால் அவர் ஏத்துக்கல, ஆனா பக்தியா கொடுத்த பாலை அந்த பார்கவ குமாரர் வாங்கி அதை குடிச்சாரு. அவங்க அப்பா அம்மா கொடுத்தப்போ அவர் வாங்கினாரா? இல்ல. இது மட்டும் ஏன் வாங்கினாரு அப்படின்னா, இவரு பக்தியா கொடுக்குறாரு, இவரு சக்கரத்தாழ்வானுடைய அம்சம் அப்படின்னு இந்த பிராக்ஞர் நினைச்சு இவருக்கு பக்தியா கொடுக்கறதுனால இவரு வாங்கி குடிக்கிறாரு. இத நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். கண்ணன் எப்படி என்ன பண்ணுவான், அவனை கொல்லத்துக்காக பூதகை விஷப்பால சேமிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இது கண்ணனுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு யாருக்கும் கொடுக்காம அந்த விஷப்பால சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு கண்ணன், ஓ இது எனக்குன்னா நான் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எனக்குன்றது எல்லாத்தையும் நானே எடுத்துப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட விட்டு வைக்காம அந்த பூதகனோட ரத்தத்தையும் சேர்த்து குடிச்சிட்டான் கண்ணன். அவனே பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கான், எனக்கு நீங்க எதுவுமே செய்ய வேணாம், பெருசா எதுவும் செய்ய வேணாம், எனக்கு டெய்லியும் ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சு அதுல துளசி போட்டு பக்தியா நீங்க எனக்கு கொடுத்தாலே போதும், நான் உங்களுக்கு வேற எதுவுமே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்மளும் என்ன பண்ணோம், டெய்லியும் காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு சாமியிடம் போய் கண்ணனுக்காக ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிச்சு அதுல துளசி இலை போட்டு கண்ணனுக்கு வைக்கணும், டெய்லி வைக்கணும். இது கண்ணனே சொல்லியிருக்கான். அப்படி பக்தியா கொடுத்தா கண்ணனே ஏத்துக்கிறான் இல்லையா, அதே மாதிரி இந்த பிராக்ஞனும் பக்தியா பால் கொடுத்ததுனால பார்கவ குமாரரும் ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்ட உடனே இத மாதிரி டெய்லியும் பால் எடுத்து கொடுப்பாங்க. அவரும் கொடுத்துட்ட உடனே பார்கவ குமாரர் சொல்றாரு, இதுல ஒரு நாள் மட்டும் சொல்றாரு, இதுல நான் குடிச்சு மிச்சம் வச்ச பால் இருக்கு, நீங்களும் உங்களோட மனைவியும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல, இவருக்கும் பசங்க இல்ல. அதனால அந்த பால் கொடுத்த உடனே இந்த பிராக்ஞர் அப்படின்றவரும் ஆசையா எட்டு போய் சந்தோஷமா தானும் தன்னுடைய மனைவியும் குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறமேட்டா அவருக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறக்குது. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறக்குது. அந்த ஆண் பிள்ளைக்கு கணிகண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இவர் யாருடைய ஆசிர்வாதமா பிறந்தாரு? பார்கவ குமாரனால தானே பிறந்தாரு. அதனால அந்த கணிகண்டன் எடுத்து போய் பார்கவ குமாரருக்கு சிஷ்யராவே அவங்க பிராக்ஞர் விட்டுறாரு. கடைசியா கேட்பேன், பார்கவ குமாரனுடைய சிஷ்யர் யாரு அப்படின்னு கேட்பேன். இப்ப பார்கவ குமாரர் வளர்றாரு. கொஞ்சம் வளர்ந்து அவருக்கு 7 வயசு ஆகுது. அப்பதான் அவருக்கு 7 வயசே ஆகுது. அப்படி 7 வயசு ஆனதுக்கு அப்புறமேட்டா நம்ம பெருமாளை தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அப்படி ஆசை வந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம யார தியானம் பண்றது, எந்த கடவுள் உயர்ந்தவங்க அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது, ஒரு சந்தேகம் வருது. அத பார்த்துட்டு சரி நம்ம ஏன் இந்த நம்மளுக்கு சந்தேகம் வருது, நம்ம ஒவ்வொரு சாமி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யார் பெரிய சாமியோ அவங்க கிட்டே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமியா போறாரு. இந்த சாமி காட்டில இந்த சாமி உயர்ந்தவங்க அப்படின்னு ஒவ்வொரு சாமியா போய் கும்பிட்டுட்டு லாஸ்டா பரமசிவனார் கிட்ட வராரு. பரமசிவனார் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவவாக்கியரா இருக்காரு. பார்கவ குமாரன்னு இருக்கிறவரு இப்ப சிவவாக்கியரா மாறி ஒரு மடம் வச்சு அங்க அவரோட சிஷ்யர்லாம் இருக்காங்க. அவரோட 2வது பேர் என்னன்னா சிவவாக்கியர், சிவன் அடியாரா அவர் இருக்காரு. எங்க அவரோட மடம் இருக்குன்னா மெரினா பீச், எல்லாரும் போயிருக்கோம்ல, அந்த மெரினா பீச் பக்கத்துல மயிலாப்பூர் அப்படின்ற ஊர்ல ஒரு மடம் அமைச்சு
அங்க அவரோட சிஷ்யர் நிறைய பேர் இருப்பாங்க. அவரோட சிஷ்யர் அங்க அந்த மடம் அமைச்சு அங்க இருக்கிறாரு. இத நம்ம முதல் ஆழ்வார்கள்ல 3ஆவதா இருக்கக்கூடியது பேயாழ்வார். அவரு பாக்குறாரு, இவரு யாரோட அம்சம்னா பெருமாள் கையில ஒரு வாள் இருக்கும்ல, அந்த வாள் பேரு நாந்தகம். அந்த வாளினுடைய அம்சமாதான் பிறக்கிறாரு. பெருமாளுடைய வாள் பேர் என்ன? நாந்தகம். அந்த நாந்தகனுடைய அம்சமா யார் பிறக்கிறாங்க? சூப்பர். அந்த பேயாழ்வார் பாக்குறாரு, நம்மளுடைய சக்கரத்தாழ்வானுடைய அம்சமா இருக்கக்கூடிய இவரு ஏன் இப்படி இருக்காரு, ஏன் நான் பெருமாள் கிட்ட வராம இப்படி இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம போய் இவர்கிட்ட சொன்னாலும் இவரு கேட்க மாட்டாரு. ஏன்னா இவரு இப்ப பெரிய சாமியா இருக்காரு, சிவவாக்கியரா இருக்காரு. இவரு கேட்பாரா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு யோசனை பண்றாரு. என்னன்னா, நம்ம இவரு டெய்லியும் காலைல ஆத்துல குளிக்க போவார். அப்படி குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது அவரோட நந்தவனம் இருக்கும். நந்தவனம்னா பூந்தோட்டம். அதுல செடி நடுறாரு. நம்ம எல்லாம் செடி எப்படி நடுவோம்? வேறு கீழே இருக்க மாதிரி, கிளெல்லாம் மேல இருக்க மாதிரி தானே நடுவோம். அவரு வேணும்னே வேறு மேல தெரியற மாதிரி, கிளெல்லாம் கீழே தெரியற மாதிரி நடுறாரு. அப்படி நட்டுட்டு செடி நட்டுட்ட உடனே என்ன பண்ணும்? தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தத்துக்காக அங்க பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவாரு. எதுல தண்ணி எடுத்து வருவாருன்னா, ஒரு பானையில நிறைய ஓட்டம் இருக்கும். அந்த தண்ணி எட்டுவதுக்குள்ள தண்ணி எல்லாமே கீழே விழுந்துரும். அப்படி பானையில ஓட்டையா இருக்கக்கூடிய பானையில தண்ணி எடுத்துட்டு வருவாரு. தண்ணி எடுத்து வந்து இந்த தலை கீழே நட்ட செடிக்கு ஊட்டுவார். டெய்லி அதுமே நடந்துட்டே இருக்கும். அத வந்து ஒரு நாள் சிவவாக்கியர் பாப்பாரு. சரி, ஒரு நாள் தான் இப்படி பண்றாருன்னு விட்டுருவாரு. மறுநாளும் அதே மாதிரி ஓட்ட பாத்திரத்துல தண்ணி எடுத்து வந்து தலை கீழே இருக்கக்கூடிய செடியில ஊத்துவாரு. இத பார்த்த உடனே சிவவாக்கியருக்கு ஒண்ணுமே புரியல. இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரி, இன்னைக்கு என்னன்னா நம்ம போய் கேட்டுடணும், இந்த பேயாழ்வாட்ட நம்ம கேட்டுடணும், இவரு என்னத்தான் பண்றாரு, எதுக்கு பண்றாரு அப்படின்னு போய் கேட்பாரு. சிவவாக்கியர் வந்து பேயாழ்வாட்ட போய் கேட்பாரு, நீ என்ன அரை பித்தனா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா செடியை எப்படி நடணும்? வேறு கீழே இருக்க மாதிரிதான் நடணும். அதையே மாத்தி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம செடிக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா தண்ணி எங்க ஊத்தணும்? வேர்ல தான் ஊத்தணும். மருந்து தண்ணி எதா இருந்தாலும் நம்ம வேர்ல தான் ஊத்தணும். கிளையில தண்ணி தாளிச்சு விட்டா செடி வளருமா? வளராது. வேறு கூத்தனாதானே செடி வளரும். செடியும் மாத்தி நட்டுட்டு தண்ணியும் மாத்தி ஊத்துற. சரி, இது கூட பரவாயில்ல. ஓட்ட பாத்திரத்துல தண்ணி எட்டு வர, அது பாத்திரமே இல்ல, ஓட்டதான் இருக்கு. அதுல நீ தண்ணி எட்டு வர, 8 வாரத்துக்குள்ளே தண்ணி எல்லாம் கீழே போயிடுது. இதுல போய் ஊத்தனா இப்ப எல்லாம் செஞ்சுட்டு இருக்கியே, நீ அரை பித்தன் தானே அப்படின்னு கேக்குறாரு. பேயாழ்வார் சொல்றாரு, நான் அரை பித்தன்னா நீ முழு பித்தன். ஏன்னா செடிக்கு எது, மரத்துக்கு எது வேறு, எது முதல வேர் தானே, அதுதானே பூமியில பதிஞ்சிட்டு இருக்கு. அப்போ வேறா இருக்கக்கூடிய பெருமாளை விட்டுட்டு கிளையா இருக்கக்கூடிய மத்த தெய்வத்தை நீ போய் வணங்கிட்டு இருக்கியே, நான் அரை பித்தன்னா நீதான் முழு பித்தன் அப்படின்னு சொன்ன உடனே சிவவாக்கியரா இருக்கிறவரு தெளிவு வந்துடும், அவருக்கு ஞானம் வந்துடும். அதுக்கப்புறமாட்டா திருமண பேயாழ்வாரே இவருக்கு பஞ்ச சமஸ்காரம் பண்ணி வச்சு அவரோட சிஷ்யரா ஏத்துப்பாரு. அவருக்கு எல்லா கலைகளும் சொல்லி கொடுக்குறாரு. நீ தியானம் பண்ணணும் தானே யோசிச்ச, நினைச்ச, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பேயாழ்வார் வந்து திருமழிசை ஆழ்வாருக்கு சொல்லி கொடுக்குறாரு. பேயாழ்வார் எப்போ பஞ்ச சமஸ்காரம் பண்ணி இவரை திருத்தனாரோ அப்பதான் அவருக்கு திருமழிசை ஆழ்வார் அப்படின்ற பேரே அவருக்கு அப்பதான் கிடைச்சது. அப்படி பண்ணக்கு அப்புறமாட்டா அவரு பேயாழ்வார் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரா, அவருக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைச்சுதா. மற்ற ஆழ்வார்கள்லாம் கிடைச்ச ஞானத்தை காட்டிலும் நம்மளுடைய திருமழிசை ஆழ்வாருக்கு கிடைச்ச ஞானம் தான் பெருசு. இத மாமுனிகளே சொல்றாரு. மாமுனிகள் யாருன்னா ஆதிசேஷன், பெருமாள் பட்டுட்டு இருப்பார்ல பாம்பு, அந்த ஆதிசேஷனுடைய அம்சம். அந்த கதையை இன்னொரு நாள் அழகா சொல்லலாம். இப்படி அவரே சொல்லியிருக்காரு. என்னன்னா தூய ஞானம் பெற்றவர் யாருன்னா நம்முடைய திருமழிசை ஆழ்வார் தான். ஏன்னா
மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் யார்கிட்ட பஞ்ச சமஸ்காரம் பண்ணிக்கிட்டாங்க, யார்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஞானம் வந்தது? பெருமாள் கிட்ட இருந்து தானே. ஆனா நம்முடைய திருமழிசை ஆழ்வாருக்கு மட்டும்தான் ஒரு அடியவர், அதாவது பெருமாளுடைய பக்தர் யாரு? பேயாழ்வார். அவர்கிட்ட இருந்து ஞானம் கிடைச்சது. இப்போ நம்மளுக்கு ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தா நல்லா புரியுமா, இல்ல அங்க கிளாஸ்ல நல்லா படிக்கிற ஒரு டாப்பர் சொல்லி கொடுத்தா புரியுமா? டீச்சர் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம கிளாஸ்லயே படிக்கிற ஒரு டாப்பர் நம்மளுக்கு புரியுற மாதிரி ஈஸியா குருட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. உங்க எந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறது பிடிக்குமா, டாப்பர் சொல்லி கொடுத்தா பிடிக்குமா? யாரா சொல்லுங்க. டாப்பர் சொல்லி கொடுத்தா தானே ஈஸியா புரியும். அத மாதிரி பெருமாள் கிட்ட இருந்து வந்த ஞானத்தை காட்டிலும் பேயாழ்வார் கிட்ட இருந்து வந்த ஞானம் தான் பெருசு. ஏன்னா ஒரு பெருமாளினுடைய சிஷ்யர் இல்லையா. அதனால திருமழிசை ஆழ்வாருக்கு தான் தூய ஞானம். அப்படி அவருக்கு தூய ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டா பேயாழ்வார் சொல்றாரு, ஒவ்வொரு திவ்ய தேசமா ஒவ்வொரு பெருமாளையும் நீ சேவிக்கணும், ஒவ்வொரு பெருமாளுடைய அழகையும் பார்த்து ஒவ்வொரு பெருமாளுடைய பேரு அந்த பெருமாளை பாடி அந்த பெருமாள் நினைச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னு பேயாழ்வார் அனுப்பி விடுறாரு திருமழிசை ஆழ்வார. அப்படி திருமழிசை ஆழ்வார் ஒவ்வொரு திவ்ய தேசமா சேவிச்சுட்டு வர்றாரு. கடைசியா காஞ்சிபுரத்துக்கு வராரு. காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்துல அவரு மடம் அமைச்சு ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வர்றாரு. அங்க ஒரு வயசான ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்கள பாப்பாரு அவரு. இவங்க டெய்லியும் அந்த மடத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு தொடச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நம்மளோட திருமழிசை ஆழ்வார் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்பாரு, நான் உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்கவா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, எனக்கு இனிமேட்டு இந்த வரலாம் எனக்கு எதுக்கு, நான் இளமையா இருக்கும் போது கஷ்டப்பட்டுதான் இருந்தேன், முதுமையா ஆனக்கப்புறம் கஷ்டப்பட்டுதான் இருந்தேன், நான் எப்பயுமே கஷ்டப்பட்டுதான் இருக்கிறேன், எனக்கு எந்த வரமும் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளோட திருமழிசை ஆழ்வாரும் அப்படியா, அப்படின்னா நான் உன்னை இளமையா மாத்திடுறேன் அப்படின்னு அவங்கள இளமையா மாத்திடுவாரு. அவங்களும் இளமையான பெண்ணா அழகான ஒரு பெண்ணா இருப்பாங்க. அத பார்த்துட்டு அந்த நாட்டு ராஜா ஒருத்தர் இருப்பார். அவரு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவார். ஆசைப்பட்ட உடனே அந்த பெண்ணு கிட்ட போய் கேட்ட உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துப்பாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி ராஜா ராணியா இருக்கிறதுக்கு அப்புறம் பல வருஷம் ஆகுது. வருஷம் ஆக ஆக ராஜாக்கு மட்டும் வயசாகுது. அவரு முடியெல்லாம் நரைக்குது, வயசாகி கையெல்லாம் நடுங்குது. இப்படிலாம் வயசு ஆனதுக்கப்புறம் ஆனா அந்த ராணிக்கு எதுவுமே ஆகல. அவங்கதான் திருமழிசை ஆழ்வாரால இளமையா மாத்திட்டாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. அவங்க அழகா இளமையான பெண்ணா நல்லாதான் இருக்காங்க. இத பார்த்துட்டு ராஜாக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்மளுக்கு மட்டும் வயசாயிட்டே இருக்கே, இந்த ராணிக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு நினைச்ச உடனே அந்த ராணிகிட்ட போய் கேட்பாரு, உனக்கே ஒன்னும் வயசாகல, உன்னோட வயசுதான் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்ணு சொல்லுவாங்க, எனக்கு 102 வயசு ஆகுது அப்படின்னு. உடனே ராஜா ஆச்சரியமா கேட்பாரு, 102 வயசா, நீ பார்க்க இளமையா தானே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் வயசான பாட்டியா தான் இருந்தேன், திருமழிசை ஆழ்வார் தான் எனக்கு வரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்னை இளமையா மாத்தினாரு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ராஜாக்கும் இவங்க மட்டும் இளமையா இருக்காங்க, நம்மளும் இளமையாகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வரும். அவங்களோட மந்திரி அவங்களோட காவலாளி எல்லாரையும் திருமழிசை ஆழ்வார் இருக்கிறார்கள ஒரு இடத்துக்கு அங்க அனுப்பிச்சு திருமழிசை ஆழ்வாரை கூப்பிட்டுவாங்க, அவரு சொன்னா நானும் இளமை ஆயிடுவேன், நானும் இளமை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்துட்டு நம்மளுடைய திருமழிசை ஆழ்வாரு கோவிலுக்கு போயிருப்பாரு. அவரு கோவிலுக்கு போன உடனே அங்க யாரு இருப்பா, அவரோட சிஷ்யர் இருப்பாங்க. திருமழிசை ஆழ்வாரோட சிஷ்யர் யாருன்னா கணிகண்டர். இவரோட கதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்.
பிராக்ஞர் பால் கொடுத்துட்டு அந்த நம்மளுடைய திருமணி சேவா குடிச்சு மிச்சம் வச்ச பால்ல அவங்க பிராக்ஞரும் அவங்களோட மனைவியும் குடிச்சு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பேர் தான் கணிகண்டன்னு பேர் வச்சு திருமழிசை ஆழ்வானுடைய சிஷ்யராவே மாத்திடுவாங்க. அந்த சிஷ்யர் தான் அப்ப அங்க இருக்காரு. திருமழிசை ஆழ்வார் பெருமாளை சேவிக்க கோயிலுக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப கேட்பாங்க திருமழிசை ஆழ்வார் எப்ப வருவாரு அப்படின்னு கேட்டப்போ இன்னும் 2 நாள் ஆகும், இப்பத்திக்கே அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி அவரோட மந்திரி எல்லாம் சொல்லுவாங்க இவரையாச்சும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிகண்டனை அந்த ராஜசபைக்கு கூப்பிட்டு போவாங்க. ராஜா கேட்பாரு என்னை இளமையா மாத்துங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு கணிகண்டன். சரி என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு அந்த ராஜா கேட்கும் போது நான் பெருமாளை தவிர மிச்சம் யாரையும் பாட மாட்டேன், நான் உங்களையும் பாட மாட்டேன் அப்படின்னு கோபமா சொல்லுவார். உடனே ராஜா சொல்லுவாரு என்னை பத்தி பாடலைன்னா நீ இந்த ராஜ்யத்திலே இருக்க கூடாது, நீ பெருமாளை பத்தி மட்டும்தான் பாடுவேன்னு சொல்றியா, என்னை பத்தி பாடணும் இல்லைன்னா இந்த ராஜ்யத்தை விட்டே உன்னை வெளில அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ராஜ்யத்தை விட்டே வெளில போயிடுவார். அப்படி ராஜ்யத்தை விட்டு கணிகண்டன் வெளில போன உடனே திருமழிசை ஆழ்வாரும் வருவார். வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு அங்க பெருமாள் அழகா பாம்புல படுத்துட்டு இருப்பாரு. அந்த பெருமாள்கிட்ட போய் சொல்வாரு கணிகண்டனும் இந்த நாட்டை விட்டு போயிட்டாரு, நானும் போறேன், நீயும் என் கூட வா. நீ இல்லாம நான் எப்படி போறது, நீ எப்படி வரணும்னா படுத்துட்டு இருக்கல்ல உன் பாம்பு அத சுருட்டி இடுப்புல வச்சுட்டு என் கூடவே வா அப்படின்னு சொல்லுவாரு. திருமழிசை ஆழ்வார் பின்னாடியே பெருமாளும் பாம்பெல்லாம் சுருட்டிக்கிட்டு திருமழிசை ஆழ்வார் பின்னாடியே போயிடுவாரு. பெருமாள் வந்தா பின்னாடியே யார் வருவா, தாயாரும் வருவாங்க. தாயார் வந்தக்கு அப்புறம் எல்லாருமே வந்துடுவாங்க. தாயார் வந்தக்கு அப்புறம் எல்லாருமே வந்துடுவாங்க, எல்லா தெய்வங்களும் வந்துடுவாங்க. அப்படி எல்லா தெய்வங்களும் ஊரை விட்டு வெளில வந்துடுவாங்க. ஒரு தெய்வம் கூட ஊர்ல இல்லாம என்னென்னலாம் நடக்கும், அந்த ஊர் நல்லா இருக்குமா, இருக்காதுல்ல. அந்த ஊர் என்ன ஆச்சு, அந்த ராஜாவுக்கு அந்த கணிகண்டனை வெளில அமிச்சால அந்த ராஜா அவருக்கு என்ன ஆச்சு, இதெல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப வந்து நான் ஒவ்வொருத்தவங்களா கொஸ்டின் கேட்கறேன், ஆன்சர் சொல்றீங்களா? ஓகேக்கா. இந்த திருமழிசை ஆழ்வார் யாருடைய அம்சமா பிறந்தாரு? சூப்பர். எந்த ஊர்ல பிறந்தாரு? திருமழிசை. திருமழிசை. அந்த ஊர் எப்படி இருந்தது ஸ்டார்டிங்ல? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ரொம்ப காடா இருந்தது. அவரு அந்த கோவில்ல திருமழிசைன்ற கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள் பேர் என்னது? ஜெகநாதா. சூப்பர். அந்த ஜெகநாதர் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை அழுதுச்சுல்ல, குழந்தை அழுதலை பார்த்துட்டு யாரு வீட்டுக்கு தூக்கிட்டு போனா? சூப்பர், வெரி குட். திருவாளம் தூக்கிட்டு போயிட்டு என்னென்ன பேர் வச்சாங்க? இல்ல, பார்கவ குமாரன். சூப்பர், பார்கவ குமாரன்னு பேர் வச்சாங்க. அவரு என்ன அவரு சாப்பிட்டாரா ஏதாச்சும்? இல்ல. அந்த பால் யாரு கொடுத்தா? பிராக்ஞர் கொடுத்தாரு. இவரு பக்தியா கொடுத்தாரு, அதனால அவரு வாங்கிக்கிட்டாரு. சரி, யாரு நம்ம டெய்லியும் காலைல எழுந்து குளிச்சுட்டு என்ன பண்ணோம்னு சொன்ன? ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சு துளசி போட்டு பெருமாளுக்கு கொடுக்கணும்.
சரி, இந்த திருமழிசை ஆழ்வாரு கடைசியா அவரோட 2வது பேர் என்ன? சிவவாக்கியர். ஆ சிவவாக்கியர். சூப்பர். அவரு சிவவாக்கியரா இருக்கும் போது யார் இவரை திருத்தணும்னு நினைச்சது? யார் சொல்லுங்க? பேயாழ்வார் யாருனுடைய அம்சமா பிறந்தாங்க? அந்த வாள் பேர் என்ன? சூப்பர். நாந்தகம் அந்த வாளினுடைய அம்சமா பிறந்தாரு பேயாழ்வார். அடுத்தது திருமழிசை ஆழ்வாருக்கு யார் பஞ்ச சமஸ்காரம் பண்ணா? அவரு எப்படி திருத்தினாரு அந்த கதை சொல்றீங்களா? செடி தலை கீழ நட்டு வச்சு தண்ணி ஊத்தினாரு. யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க, பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. அடியே நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு செடி வேர் மேல வச்சாங்க, இலை கீழே வச்சாங்க. ஓட்ட சட்டியில தண்ணி ஊத்துனாங்க, கிணத்துல இருந்து கொண்டு வரதுக்குள்ள தண்ணி எல்லாம் கீழே இறஞ்சிரும். ஓகே, சூப்பர். அத பாத்துட்டு அறப்பாய்க்குமா அப்படின்னு கேட்டேன். ஓகே. அவரு கடைசியா எந்த திவ்ய தேசத்துக்கு வந்தாரு? எந்த ஊருக்கு வந்தாரு? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல எந்த பெருமாள்? காஞ்சிபுரத்துல எந்த பெருமாள் இருப்பாரு? பெருமாள் பேர் என்ன? காஞ்சிபுரத்துல இருக்க பெருமாள் பேரு? வரதராஜ. தாயார் பேரு? பெருந்தேவி. அந்த பெருமாளை பார்த்து சேவிச்சிருக்கீங்களா? திருமழிசை ஆழ்வாரு அவங்க ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வரம் கொடுத்தாரு? அத பாத்துட்டு அந்த ராஜா என்ன பண்ணுவாரு அவங்கள? கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறமேட்டா திருமழிசை ஆழ்வாரு பெருமாளை எப்படி கூப்பிடுவாரு? என் கூடவே வா அப்படின்னு எப்படி கூப்பிடுவாரு? பாம்பை எடுத்து சுருட்டிக்கிட்டு என் கூட வான்னு கூப்பிடுவாரு. இப்படி பெருமாள் வந்தக்கு அப்புறம் அங்க தாயாரும் இருக்க மாட்டாங்க, தாயாரும் பெருமாள் கூட வந்துடுவாங்க, மற்ற தெய்வங்களும் பெருமாள் கூட வந்துடுவாங்க. அந்த ஊரு என்ன ஆச்சு? அந்த ராஜா தப்பு பண்ணான்ல, கணிகண்டனே வெளில அமிச்சிட்டான்ல, அந்த ராஜா என்ன ஆனா அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். ஓகேவா? அடியன்மா ஸ்ரீமதி ராமானுஜன் நமக்கு பாக்கியம்மா. அடியன் சொன்ன